காந்திராஜன் தானே? அந்த ஃபைலை மட்டும் அவன் ஒப்படைச்சிருந்தா நாம அத்தனை பேரும் உள்ள போயிருப்போம். சோ நடந்த கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபைலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதான் அலெக்சாண்டரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைல் மட்டும் அலெக்சாண்டர் கைக்கு கிடைச்சதுன்னா நம்மளை நம்பிட்டு இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளோட நிலைமையும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சோ உடனே அந்த பொண்ணு பார்த்த ஃபைலை கேளுங்க. கொடுக்கலன்னா ஃபினிஷ். ஹாய் பிரியா, சொன்னபடி வந்துட்ட. எப்படி இருக்க? உன்கிட்ட நிறைய பேசணும். மனசு சரியில்லை. அதான் உன் கூட 4-5 நாள் தங்கிட்டு போலான்னு வந்தேன். படிக்கிறப்பவே நீ இப்படிதான் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவ. சரி, இன்னைக்கு ஈவினிங் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நீயும் வா. உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். வா. பில்லியர்ட்ஸ் விளையாடுற டேபிள்ல பிருந்தாவை ஏன் கட்டி போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நாங்க யார் ஆளுங்கிறது தெரியுமா? தெரியாம என்ன? நான் தான் அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டேனே, எனக்கும் அருண்குமார் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அருண்குமார் கொல்ல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். அலெக்ஸும் சந்தேகப்படுறான்னு எங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் காரணம் இல்லாம சந்தேகப்பட மாட்டான். சொல்லு, அவனை எதுக்காக கொலை பண்ண சொல்லு. திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரிமா, அருண்குமார் கதை முடிஞ்சு போச்சு, அதை விடு. அவங்ககிட்ட இருந்து முக்கியமான ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனியா? அது எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவளோட உயிர் தோழி இல்ல, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பா. அந்த ஃபைல் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. காட்டி கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா? இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். உயிர் காப்பான் தோழன்னு வாங்க. நீ உண்மையை சொல்லி கற்ப காப்பாத்துமா? பேச மாட்டியா? சரி, நீ உண்மையை சொல்லாதனால இவ்வளவு அனுபவிக்க போற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்க போகுதோ? நமக்குள்ள போட்டி வேண்டாம்பா. நான் அந்த பந்தை போடுறேன். நான் 10 எண்ணும்போது இந்த பந்து யார் கையில இருக்குதோ அவன் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. 1 2 3 4 5